இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்கல்காண்டி டிவைஸ். இந்த டிவைஸில் நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த டிவைஸில் மைக்கு, ஆன் ஆஃப் கண்ட்ரோல் ப்ளஸ் வால்யூம் அப் அண்ட் டவுன் இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். சார்ஜிங் போர்ட்டு மட்டும் நமக்கு ஹெட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நெக் பேண்டை அதுக்கு இருக்கக்கூடிய பேனல் கேஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த பேனல் கேஸு இந்த மாடலுக்காகவே செப்பரேட்டாக வருது. இது வந்து ஒரு நெக் லூப் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ரிப்பேர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த டிவைஸ் சார்ஜிங் ஃபங்க்ஷனை செக் பண்ணுறோம். சார்ஜிங் ஃபங்க்ஷன் ஓகே. எந்த ஒரு நெக் பேண்டும் சார்ஜிங் ஃபங்க்ஷன் மட்டும் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த டிவைஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போது இந்த ஹெட்செட்டில் ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை, செகண்டு அதுக்கு இருக்கக்கூடிய வால்யூம் டவுன் பட்டன் இது ரெண்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த செக்ஷனை வந்து நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ண போகிறோம். இது மோல்டட் டைப்பில் இருக்குது. இதை டிஸ்அசெம்பிள் பண்ணும் பொழுது இது ஏஜ் ஆனதுனால இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இதனால் நமக்கு இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கீ மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஏடியடாக வருது பார்த்திங்களா, இது எல்லாமே இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்ச் மெட்டீரியல் மாதிரி. இந்த மெட்டீரியல் கொஞ்ச நாள் தான் வந்து பார்க்க வெல்வெட் மாதிரி இருக்கும். லேட்டாக ஆக இது வந்து அப்படியே ஏடு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே டிஸ்அசெம்பிள் பண்ணலாம். டிஸ்அசெம்பிள் பண்ணும்பொழுது எப்போவுமே பிளாஸ்டிக் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு மெட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்சைடில் இருக்கக்கூடிய போர்டு எல்லாமே டேமேஜ் ஆகிடும். டோட்டல் யூனிட்டும் இப்போது டிஸ்அசெம்பிள் பண்ணியாச்சு. இதை வந்து WD-40 அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கான்டாக்ட் க்ளீனர் இல்லைனா IPA சொல்யூஷன் இதை வச்சு இந்த 2 பேனல் கேஸையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. இப்போது இந்த டிவைஸு மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். அதாவது 2 பாயிண்ட்டையும் நம்ம ஷார்ட் பண்ணோம்னா டிவைஸ் ஆன் ஆஃப் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். இப்போது இந்த நெக் பேண்டு ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால் இப்போது இதுக்கு பட்டன்ஸை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணால் போதும். இப்போ நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறது பழைய நெக் பேண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய PCB போர்டு. இந்த போர்டில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த பட்டன் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து இப்போது நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கல்காண்டி டிவைஸோடைய பட்டன்ஸு ரொம்ப சின்னதுங்கிறதுனால ஓப்போ, என்கோ, பழைய OnePlus வயர்லெஸ் இதோடைய பட்டன்ஸ் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒன்ஸ் பட்டன் எல்லாமே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த பட்டன்ஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மாஸ்கிங் டேப் அடிச்சிருங்க. இதுவே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது மிஷினே வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடும். நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால இந்த பட்டன்ஸு வெளியில் தாவி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பட்டன் ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு மேலே ஒரு பேப்பர் டேப் அடிச்சிருங்க. வால்யூம் டவுன் பட்டன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பவர் கீ வால்யூம் பட்டன் இது ரெண்டையுமே வச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வந்துட்டு 1 to 10 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட்டன் எல்லாமே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக வந்து டேப் அடிச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டேப் அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய மெட்டல் பிளேட்ஸ் வந்து வெளியில் எஜெக்ட் ஆகாமல் இருக்கும். It's not a game, it's a rich thing.
இப்போது இந்த ஹெட்செட்டை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இதுக்கேற்ற மோல்டிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு டிவைஸை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் சார். கேட்டா இங்கதானே போடுறேன்.